அன்பு நண்பர்களுக்கு காலை வணக்கங்கள். உங்கள் வெற்றிவேல் பாலாஜி. நாம் ஆண்களின் வெற்றியில் ரகசியம் எப்படி பார்க்குவது வாஸ்து சாஸ்திரத்தில் என்று பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வெற்றி அடைவதற்கு ஆண்களுக்கு 2 பக்கங்கள், நம்ம வீட்டில் உள்ள 2 பக்கம் சுவர்கள் எந்த வீட்டோடு ஒட்டக்கூடாது. எந்த பக்கம்னா வடக்கு பக்கம், பக்கத்து வீட்டு செவரோடு ஒட்டக்கூடாது. வீடோ நம்ம அந்த பக்கம் ஷீட்டோ இறக்கக்கூடாது. வெயில் வருது, மழை பெய்யுது அப்படின்றது ஷீட்டும் இறக்கக்கூடாது. அதே போல் கிழக்கு பக்கமும் யார் வீட்டு பக்கமும் ஒட்டக்கூடாது, ஷீட்டும் இறக்கக்கூடாது. நம்ம லெண்டல் போட்டு மேலே மழை தண்ணி வராத அளவுக்கு போட்டுக்கிறதோடு சரி, வெயில் அதிகமாக இருக்குது, மழை தண்ணி கொட்டுது அப்படின்னு சொல்லி ஷீட்டை இறக்கக்கூடாது. கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் யார் வீட்டோடும் ஒட்டக்கூடாது. காம்பவுண்ட் வாலும் கூட ஒட்டக்கூடாது அந்த பக்கத்தில். அப்படி இருக்கிறப்போ ஆண்கள் அந்த வீட்டில் அந்த ஈசான பகுதியை சுத்தமாக வைக்கிறப்போ அவர் தான் அந்த வீட்டை லீட் பண்ணி நல்ல பொருளாதாரத்துலேயும் ஒரு நல்ல மனநிலையிலையும் நல்ல குணத்தோடு அவங்க வாழ்வாங்க. நன்றி. நாளை மீனாட்சி ராஜ்யம், சிதம்பர ராஜ்யம், அதை பற்றி பார்ப்போம். ஒரு வீடு எப்படி சிதம்பர ராஜ்யத்தில் வருது, மீனாட்சி ராஜ்யம் எப்படி ஆகுது அப்படின்றத பார்ப்போம். மீனாட்சி ராஜ்யமா சிதம்பர ராஜ்யமானு உங்கள் வீட்டில் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நம்ம அது ஏன் மீனாட்சி ராஜ்யம் ஆகுது, நம்ம வீடு பஞ்சபூதங்களின் அடிப்படையில் எப்படி மீனாட்சி ராஜ்யம் ஆகுது, எப்படி சிதம்பர ராஜ்யம் நடக்குது அப்படின்றது பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வாஸ்து வெற்றிவேல் பாலாஜி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.